மரம் நடணுங்கிற விழிப்புணர்வு இருந்துச்சு. திருமணங்கள்ல, சுப காரியங்கள்ல எல்லாருமே மரம் நடுங்கிறத ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கணும். அதில் நம்ம வெற்றி பெற்றோம். அதில் நம்ம அதிகபட்சம் ஒரே நாளில் 8 லட்சம் மரங்கள் நட்டுலாம் கிண்ண சாதனை பண்ணோம். அன்னைக்கு 2006ல் அந்த 8 லட்சம் மரங்கள் தான் கிண்ண சாதனை. இதெல்லாம் பண்ணதுனால மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. நம்ம மரம் நடணும், நம்மளுடைய நுரையீரலில் பாதி மரத்தில் தான் இருக்குது, மரம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம அந்த பசுமை கரங்கள் திட்டங்களை ஏற்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2017 சத்குரு அதாவது நதிகளை மீட்போம் பாரதம் காப்போங்கிற மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்லையும் டிராவல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் உலகத்தில் முதலே ஆதரவு தெரிவிச்ச இயக்கம் அந்த நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்கம். அதோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் எல்லா நதிகளுமே பார்த்தீங்கன்னா அதோட வருஷம் முழுக்க ஓடுற தண்ணிங்கிறது சில மாதங்கள் அப்படி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு தமிழகத்தில் காவேரி எடுத்துக்கலாம். இது ஒரு ஜீவ நதி, வருஷம் முழுக்க தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் டெல்டா விவசாயி, 3 போகம் விவசாயம்